வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாக்குறது கோமாதா பூஜை. பசுவை கோமாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொன்று தொற்று ஆதி காலத்துல இருந்து வழிபட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டாயின்னு ஒண்ணு இருக்கும். அதுல கண்டிப்பா பசுமாடு வச்சு வளர்த்து பூஜை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. உப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. அப்படி வீட்டுல பசுமாடு இல்லாதவங்க கோயில நடக்கிற பூஜையில கலந்துகிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கோமாதா உடம்புல 33 தேவர்களும் வாழ்வதா ஐதீகமா இருக்கு. தலைமுறை சுபிச்சம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண பாக்கியம் கிடைக்கும், வழக்கு விரோதம் இருந்துச்சுன்னா நீங்கும், தொழில சிக்கல் இருந்துச்சுன்னா அது தூர விலகும், செல்வ வளம் அதிகரிக்கும், ஜென்ம பாவம் நம்மளை விட்டு நீங்கும். கோமாதாவை தினமும் பூஜை செய்யறது சிறப்பு. அப்படி தினமும் செய்ய முடியாதீங்க, வெள்ளிக்கிழமைனாச்சும் செய்யறது சிறப்பு. அப்படி வெள்ளிக்கிழமையும் செய்ய முடியாதீங்க, அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிற நம்ம கோமாதா பூஜைய வருஷம் ஒரு டைம்னாச்சும் செய்யறது சிறப்பு. கோயில் வழிபாட்டுல கலந்துக்கிறது சிறப்பு. பசுவாட வாழை தொட்டு கும்பிட்டாலோ வந்த தடைகளை நம்மளை விட்டு விலகும். கோவில்ல அதிகாலையில நட திறக்கும் போது கோபூஜையில கலந்துகிட்டோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம இல்லத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகதோஷங்களும் பாவங்களும் சாபங்களும் அகல எளிய ஒரே வழிபாடு கோபூஜை. நமக்கு முடியும் போதெல்லாம் பசுவுக்கு அகத்திக்கீரையும் உணவும் கொடுத்தோம்னா நம்மளோட கர்ம வினைகளோட முன்னோர்களோட சாபம் நீங்கும். நம்ம பசுவை நல்ல வாசமுள்ள மலர்களால அர்ச்சனை செய்யணும். மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு வஸ்திரம் சாத்தி 3 முறை வலம் வந்து தூப தீபங்கள் காட்டி அதன் வாழ்பகுதியை தொட்டு வணங்கணும். நம்ம அந்த பூஜை செஞ்ச குங்குமத்தை மஞ்சள் எடுத்து நம்ம வச்சோம்னா வீட்டுல நமக்கு எப்போதும் மங்களகரமா இருக்கும். நம்ம பசுவோட கோமியத்தை தீர்த்தமா வீட்டுக்கு தெளிப்போம். வீட்டுல எவ்வளவு தீட்டு இருந்தாலும் பசுவோட கோமியத்தை தெளிச்சோம்னா அந்த தீட்டெல்லாம் நம்மளை விட்டு தூர விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீடு கிரக பிரவேசம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கோபூஜை செஞ்சு பசுவையும் கண்ணையும் தான் ஒட்டா வீட்டுக்குள்ள அழைச்ச பிறகுதான் நம்ம மனிதர்களை நம்ம உள்ள அந்த வீட்டுக்கு ஓனரே வீட்டுக்குள்ள வருவோம். அவ்வளவு சகல தோஷங்களையும் விலக்கி சகல சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு நம்ம கோபூஜை தான் சிறந்த வழி. அமாவாசை அன்னைக்கு பருத்து கொட்டையில பால்ல வெல்லம் வச்சு பசுவுக்கு கொடுத்தோம்னா நமக்கு மிகுந்த புண்ணியமா இருக்கும். எந்த கிரகம் நமக்கு தீங்கு செய்தோ அதுக்கான கிழமையில சக்கரை பொங்கல் வச்சு பசுவுக்கு நம்ம கொடுத்தோம்னா கிரக பாதிப்புகள் இருந்து நம்ம விடுபடலாம். நீண்ட நாட்களா புத்திர பாக்கியம் இல்லாதவங்க வாழைப்பழத்தை 2ஆ உடைச்சு அதுக்குள்ள வெள்ளத்தை வச்சு பசுமாட்டுக்கு கொடுத்தோம்னா பிதிர் தோஷம், சாப பாப தோஷங்கள் போன்றவை விலகி குளம் தலைக்கும் அப்படிம்பாங்க. ரெகுலரா கோபூஜை செஞ்சு வழிபட்டீங்கன்னா வீட்டுல கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா கட்டிட பணி நின்றாலோ கட்டுவதில் தடைகள் இருந்துச்சுனாவோ அந்த இடத்துல நம்ம கோமியத்தை தொளிச்சு பசுவையும் அந்த வீட்டில் சுற்றி வர வச்சோம்னா இல்லம் கட்டுவதில் இருந்த தடைகள் எல்லாம் தூர விலகும் அப்படின்னு சொல்றாங்க. சனி, 7.5 சனி, கண்டகச்சனி போன்ற சனி திசைகள் நடக்கிறவங்களும் கோமாதா பூஜையை சிறப்பா செய்யறது நமக்கு எல்லா கஷ்டங்களையும் தூர விலக்கும். சனிக்கிழமையில பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்தாலும் அந்த சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீட்டுல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில கோமியம் தொளிச்சுக்கிட்டு வந்தோம்னா கண் திஷ்டி மனக்குழப்பங்கள் எல்லாம் மாறி மனம் மகிழ்வான நிகழ்வுகள் வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறாங்க. மகாலட்சுமியோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும். பசுவையும் கண்ணையும் சேர்த்து தான் வழிபடணும், அப்போதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். பசுவும் கண்ணும் இருக்கிற மாதிரி கண்ணனோட படத்தை வச்சு பூஜை பண்றதும் சிறப்பு. இல்லாட்டி சின்ன விக்கிரகரமா வாங்கி வச்சு வழிபடுறதும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம இவ்வளவு சிறப்பு மிக்க கோமாதா பூஜையை நீங்க பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களால டைம் இருக்கும்போது உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ பூஜை நடக்குது கோமாதா பூஜைனா அந்த பூஜையில போய் கலந்துகிட்டு எல்லா நலனும் பெறணும்னு சொல்லிட்டு சிவார்ப்பணம் 61 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.